ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். காலையிலேயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு பெண்கள் புயல்லாம் போயிட்டு கரண்ட் வந்து காலையில் 11:30 இருக்குமா, 11:30க்கு தான் வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு வந்து பர்த்டேவே வந்து ரொம்ப டல்லாக போகுது. ஃபஸ்ட்டு அவருக்கு எல்லாரும் பர்த்டே விஷ் கொடுத்துருங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி, இதுக்கப்புறம் விஷ் பண்ணுறவங்களுக்கும் நன்றிங்க. நாங்கள் பர்த்டே விளாக் போடுவோம் 2 நாளாக சொன்னோம். ஆனால் பர்த்டே அன்னைக்கு திருஷ்டி பட்ட மாதிரி காலையிலேருந்து கரண்ட் இல்லை. ஆக்சுவலாக நேற்று காலையில் 11 o'clock போன கரண்ட்டு இன்னைக்கு காலையில் 11:30க்கு தான் வந்துச்சு. அதனால வந்து அந்த தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லைனாலே நமக்கு எந்த வேலையுமே புரியாது இல்லை. அப்போ தான் புரியுது அந்த காலத்துலலாம் கரண்ட்டே இல்லாமல் எப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். நமக்கு வந்து கரண்ட் இருந்ததால் ஒரு நாள் கரண்ட் இல்லைனாலும் நமக்கு சமாளிக்கவே முடியல. அதனால் இன்றைக்கி வந்து எப்படா இந்த டே இன்றைக்கி அவ்வளோதான் போல இருக்குது, வீட்டிலே அப்படியே கரண்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு உட்காந்துட்டோம். அப்புறம் கரண்ட் வந்தோடனே கடன்னு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு சிம்பிள் லஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்பெஷலான லஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஏதோ டக்குன்னு நம்மளால் முடிஞ்சது ஒரு லஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? மட்டன் கிரேவி, சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ரசம், பாயில்டு எக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சுட சுட சோறுன்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால அவங்களுக்காக தான் நான் சுட சோறுன்னு சொல்கிறேன், இல்லைனா சாதம் அப்படி தான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து சோறு சொல்லுங்கள், நம்ம இதுதான் நம்மளோட தமிழோட பாரம்பரியம் அப்படின்னு சொன்னதால் டெய்லி வந்து எனக்கு அதுவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. யார்கிட்ட பேசும்போது கூட இன்றைக்கி சோறு அப்படின்னு தான் எனக்கு பேசவே வருது. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோதான். இது இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 16 days கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம நான்வெஜ் செய்கிறோம். எல்லாமே பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்து ஐயப்பனோட இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து நான்வெஜ் செய்ய போகிறோம். அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி உசிர் கசிய உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே. அட ஆத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோடு போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே. அடக்காலம் மறந்து காட்டு மரமும் பூக்குதையா குறுக்கு சிறுத்தவளே. அம்பரீஷ், என்ன சாப்பிட்றீங்க? 65 லெக் பீஸ். உனக்கு லெக் தானே பிடிக்கும், உனக்காகவே நாங்கள் இன்னைக்கு அது லெக் வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தோம். நீ தூங்கிட்டு இருந்தல்ல? ஆமாம், நாங்கள் 2 பேரும் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். தூங்கிட்டு இருந்தல்ல நீ? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் சாப்பிட மாட்டாங்க. அந்த மலைக்கு வந்து கிளைமேட்டுக்கு அதுவும் சும்மா அப்படியே சுட சாப்பாடு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல்? டாடியோட பர்த்டே. ஆனா எங்க டாடி எங்கேயோ கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. டாடி எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாரு. மழை வருது சொல்றாரு. எங்கயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா மழை வருது சொல்லி ஏமாத்திடுறாருல நம்மள. டூர் போலாம்னா ஒண்ணு மாட்டேங்கிறாரு. எங்கம்மா? இதோ கேரளா போனாலும் ஒண்ணு மாட்டேங்கிறாரு. கேரளா போணுமா இந்த மழையிலயா? சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. தவிர எவ்வளவு நேரமா சாப்பிடுறேன். சிக்கன் கேக்குறேன். சாப்பிடு பசிக்குதா? சாப்பிட பொறுமையாக சாப்பிடுவோம். ஒண்ணுதான் சாப்பிடும். சாப்பாடு சாப்பிட்டா ஒண்ணுதான் சாப்பிடும். எனக்கு தான் பர்த்டே மாதிரி இருக்கு. பர்த்டே பாய் என்னமோ மெச்சூரிட்டி சிம்பிளிசிட்டிங்கிற பேர்ல எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாருன்னு பாருங்க. எல்லா நாளும் பர்த்டே தான். பாக்குறவங்க கூட என்ன தெரியுமா நினைப்பாங்க, இந்த பொண்ணு தான் ரொம்ப மேக்கப் போல இருக்கு, இவர் ரொம்ப சிம்பிள் போலன்னு நினைப்பாங்க. சிம்பிளிசிட்டிங்கிற பேர்ல வந்து அப்படியே எப்பவும் போலே அமைதியா இருக்காரு. எங்க போறோம்னா தெரியல இந்த புயல்ல. ஆமா, என் பர்த்டே அம்பரீஷ் பர்த்டே எல்லாம் கொஞ்சம் கிராண்டா பண்ணிட்டு அப்புறம் அவர் பர்த்டே கிராண்டா இல்ல, சும்மா கூட ஒரு கேக் வெட்டலன்னா அப்புறம் என்ன சொல்லி காமிப்பாரு. அப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்கு சொல்லி காமிப்பாரு. இன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தான் இருப்பாரு. அப்புறம் என்ன அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்லி காமிப்பாரு. என்னதான் நீ பண்ணல. அதனால புயல் வருதோ மழை வருதோ தெரியல, சும்மா நம்ம கீழே இறங்கினாதான் எதா இருந்தாலும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அப்படியே மழை வர மாதிரியே இருக்கா. நம்ம கிளைமேட் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தான் போர் அடிக்குது, எதுவுமே செய்ய தோணலை. என்ன கிஃப்டோட வரீங்க? என்ன கிஃப்ட் எல்லாம் கிஃப்ட் பேப்பர்லாம் போட்டு அப்டேட் ஆயிட்டாங்க. இதுனா அம்பரீஷ் ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. அப்படி அப்ப சொல்லிருந்தா நான் அம்பரீஷ் ட்ரெஸ் அதையும் போட்டிருப்பல இன்னைக்கு.
இது அம்பரீஷ் உனக்கு எடுத்தாங்களே அதே மாதிரியே இருக்கே இல்ல காசு ஏதாவது உள்ள இருக்கா? காசெல்லாம் உள்ள வச்சு கொடுக்கறது இல்லையா வெறும் பர்ஸா வச்சிருக்கீங்க செக்குக்கு ஏதாவது வைக்கிறது? பேக்கிங் பண்றதால ஒண்ணு ஞாபகம் இல்ல. புரியல. பேக்கிங் பண்ணிட்டேன். அதனால எதுவும் போடல. சரி சரி நாளைக்கு போட்டுருவோம். இல்ல இப்ப போடுங்க போட்டுருங்க இப்படி திரும்புங்க இது யார் வாங்கி கொடுத்தா உங்க அம்மா வாங்கி கொடுத்த Dress இது யார் வாங்கி கொடுத்த Dress இது டாடியோட அம்மா வாங்கி கொடுத்த dress. டாடியோட அம்மா உனக்கு என்ன உனக்கு யாரு ஆயா. ஆயா. ரெண்டு பேருக்கும் அவங்க ஒரே மாதிரி வாங்கி ஓரளவுக்கு ஒரே மாதிரி வாங்கி வந்திருக்காங்க எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கு அம்பரீஷ் குட்டியோட Dress அவங்க டாடி Dress ஓகே சரி கீழே போலாமா இதுதான் செலக்டடா ஆமா, இது நல்லா இருக்குல்ல? டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா டிஃபரெண்டா இருக்கு. நான் கிட்ட காட்டுறேன். எப்பவுமே வந்து லேடிஸை கரெக்ட் கூட்டு வந்தா 2 மணி நேரம் 3 மணி நேரமா தான் ஆகும் ஜென்ஸை கரெக்ட் பண்ணா 3 நிமிஷம் கூட இல்லை ஓகேவா ஃபைனலா நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் இன்னொரு டைம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. வேணும் மாடல்ஸ் வேறு கடை. ரிட்டன் பார்ப்போம் அப்படின்னு. வாட்ச் டாடிக்கு வேற கடையில் வாங்கணும் இங்க பாருங்க டாடி போட மாட்றாங்க இந்த பையன். இங்க பாரு அம்பரீஷ் இங்க பாரு நான் எதாவது வாங்கி தரணும் டாடிக்கு வா வான்றான். அம்மா வேற விடவே இல்லை. சரி கிஃப்ட் வாங்கி தராங்க வாங்கிக்கலான்ட்டு தான். அவங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் வாங்கல எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க எனக்கு அது கூட்டு வந்து பண்ணுறாங்க அவ்வளோதான். இல்ல நாங்களாம் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு பிடிக்காது அதனால தான் வேறு கையில் போடி இப்பயே போடுறான். அவங்க பில் கூட கட்டல பே பண்ணல அம்பரீஷ் போட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுதானே அதுக்கப்புறம் எது பார்த்தாலும் பிடிக்காது நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ரேட் சாட்டிஸ்ஃபைட் அந்த பாரு உங்கள் பட்ஜெட்டில் வருதான்னு பாரு பெஸ்ட். அப்படியே திறக்குதா இல்லைப்பா அது உள்ள தேங்க்யூ. நல்லா போடு கை மட்டும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குங்க அம்பரீஷ் குட்டி அது நல்லா சைஸ் 10 பை சைஸ் இல்ல. அம்பரீஷ் குட்டி அவங்க டாடிக்கு கிஃப்ட் பண்ணியே ஆவன்னு சொல்லி வந்திருக்கான். ஒரே ஆனா கேட்கவே இல்லை. வாங்கி தான் தருவான். நான் 2 வாங்கி கொடுத்துட்டா ஓகேடான்றேன். இது அம்மா செலக்ட் பண்ணிச்சு நான் பண்ணவே இல்லை. எதுக்கு வந்திருக்கேம்மா இங்க பாரு எதுக்கு வந்திருக்கேன் ஒழுங்கா சொல்லு டாடி பார்க்கலாம் என்ன இருக்கு. சத்திய சோதனை அவன் சொல்ற கலர் தான் எடுக்கணுமா எடுக்க கூடாதான் அவரு கூட அவன் சொல்றான். அவன் என்ன கலர் சொல்வானோ அதான் எடுக்கணுமா டாடிக்கு நான் ஷூ வாங்கி ஹாப்பியா டாடிக்கு பர்த்டே கிஃப்டா நீ வாங்கி கொடுத்தியா சரி கொடு ஹாப்பி பர்த்டே. பீச்சுக்கு போனோம். பீச்சில் ஒரு கடையில் திரும்பி வந்துட்டோம். பீச்சில் ஒரு கடையில் திரும்பி வந்துட்டாங்க. சுந்தரி கடைக்கு வந்திருக்கோம். சுந்தரி கடை பெரிய ஃபேன் வந்திருக்காங்க. இல்ல சுந்தரி அக்காவை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. நகை வாங்குறீங்களா இல்லையா மலபாரில் இந்த பர்ஸ் வாங்குறது காஃபி கொண்டு குடிக்கிறது ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க ஃப்ரீங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஜாயலுக்காஸ் மலபார் இதுல எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஃப்ரீ கிஃப்ட்ஸ் நிறைய கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலுமே வந்து குவாலிட்டியா தான் கொடுப்பாங்க. குவாலிட்டியா கொடுப்பாங்க. ஏன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸ்
நல்லா இருக்கும். ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியா இருக்கும், சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டு தலைவரோட பர்த்டே சிறப்பாக முடிந்தது. போகுது, புயல்லே போயிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். மழை தான். ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு முடிச்சிட்டோம் பர்த்டே செலிப்ரேஷன். ஈவினிங்கா கிளம்பி வீட்லயே கேக் கட் பண்ணிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா நாங்க கேக் கட் பண்ணிருக்க மாட்டோம் போல. நாங்க 3 பேர் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு விட்டுருக்கோம். ஆனா வந்து யதார்த்தமா நாங்க வந்து கேக் வாங்கிக்கிட்டு போனோம். அது சர்ப்ரைஸ். அங்க போனா அவங்க பர்த்டேன்னு சொன்னதுமே அவங்க ஓடி போய் நாங்க ஒரு கேக் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம கேக் வாங்கிக்கவே தேவையில்ல போல. அவங்களே போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வேணாம்னு சொன்னா கூட கேக்கல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க ஹாப்பியா? பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? How do you feel? நல்லா சூப்பரா போச்சு. நல்லா தெரியுது. அந்த லைட்ல இந்த லைட்ல பாருங்க, இந்த ரிங் எப்படி இருக்குன்னு. இந்த லைட்டிங்ல நல்லா தெரியுதுல? கிட்ட காமிங்க. இதுதான் என்னுடைய gift. சூப்பரா இருக்குங்க இந்த ரிங்கு. ஆனா வந்து இது சில்வர் மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க கோல்டு டைமண்ட் எல்லாம் விட்டுட்டு பிளாட்டினம்க்கு போயிருக்கோம். ரொம்ப நாள் ஆசை இவருக்கு வந்து பிளாட்டினம் போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பட்ஜெட் கம்மியா இருந்த ப்ராப்ளம். இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது. ஏன் பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது, அவர் ஏன் பட்ஜெட்டுக்கு இருக்காது. இதுவே வந்து பட்ஜெட்டை தாண்டி போய் விட்டது. அப்புறம் விஷ் பண்ணாங்க நீங்க எல்லாம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ங்க. கனடால எல்லாம் கால் தெரிஞ்ச அப்படியே மகேஷ் சார் கனடால இருந்து கால் பண்ணி விஷ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது ஃபோன். ஒரு வீடியோ கூட முழுசா சேவ் ஆகல, அதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபுல். என்னப்பா அவனே சார்? ஓ அவங்க சொல்லுமா. சரி நாங்க வீடியோ முடிக்க போறோம். மணி 11:30 ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அவங்க கார்டன் எல்லாம் போய் தூங்கணும் சீக்கிரம். சரி ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இந்த பர்த்டே செலிப்ரேஷன் vlog பிடிச்சிருந்தா அம்பரீஷ் சொல்வாரு இப்ப. சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல தட்டி விட்டுருங்க. சூப்பர். அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வேற வீடியோல பார்க்கலாம். Bye. Miss you all.